வணக்கம் நண்பர்களே. தமிழ் மொழி வழியில் ஜப்பானிய மொழிபெயர்ச்சி கடைசி வீடியோவில் வந்துட்டு வீசா வகைகளும் அது எப்படி வாங்குறது, எப்படி போகிறது, அதுக்கான எலிஜிபிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ எனக்கு அது போட்டதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு 20-25 பேர் என்கொயரி பண்ணியிருக்கீங்க. டிஐடிபி பற்றியும் எஸ்எஸ்டபிள்யூ பற்றியும் பண்ணியிருக்கீங்க. அது என்ன ஜாப் ப்ரோ, எப்படி எடுப்பாங்க, என்ன ப்ராசஸ்ஸு, என்ன இன்ஸ்டியூட்டு, இது மாதிரிலாம் நிறைய கேள்விகள் வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு விசா ஓகேப்பா, விசாவை எப்படி தான் வாங்குறது, எப்படி தான் வேலைக்கு போகிறது அப்படின்னு நீ சொல்லுப்பான்னு சொல்லி ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருந்தார். கால் பண்ணியே பேசிட்டார் அவர். அவங்க இந்த மாதிரி எல்லாருக்கும் காமனாக நிறைய பேர் டவுட் இருக்கும். இதுக்கப்புறம் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அந்த டவுட் இருக்கும். அதனால இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. டிஐடிபி விசா, எஸ்எஸ்டபிள்யூ விசா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியும் டாக்குமெண்ட்டு கொடுத்தாச்சு. சரி, அதை நான் யாரை போய் அணுகிறது? ஃபஸ்ட்டு சென்டிங் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அப்படின்னா இப்போ நம்மளோட கம்பெனி பார்த்திங்கன்னா எய்ம் ஜப்பான், அந்த கம்பெனி சென்னையிலையும் இருக்குது, ஜப்பான்லையும் இருக்குது. இப்போ நாங்கள் வந்துட்டு சென்டிங் ஆர்கனைசேஷனா அப்படின்னா ஆமாம். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சென்டிங் ஆர்கனைசேஷன் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே ஒன்று ஜப்பான் கவர்மெண்ட்டில் கம்பெனி வச்சு அதுக்கான லைசன்ஸ் வச்சுருக்கணும். இல்லையா, ஜப்பானில் இருக்கிற இந்தியன் எம்பசியில் சென்டிங் ஆர்கனைசேஷனாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அது போக அவங்களுக்கு வந்துட்டு கிளைண்ட்ஸ் இருக்கணும், ஆஃபீஸ் ஸ்பேஸ் இருக்கணும், ட்ரைனிங்க்கான எக்யூப்டு பர்சன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும். இதுதான் சென்டிங் ஆர்கனைசேஷன். ஆக்சுவலாக உங்களுக்கு A to Z எல்லாத்தையும் பண்ணுறது அவங்க தான். ரெண்டாவது குமியாய் கைஷா அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஒரு கேரண்டி கம்பெனி. அங்கே உங்களுக்கு வந்துட்டு கேரண்டி கொடுத்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணி ஒரு எம்ப்ளாயராக இருப்பாங்க உங்களுக்கு. எண்டு கிளைண்ட்டு மூணாவது. அவங்க யாருன்னா ஆக்சுவலாக நீங்கள் போய் ஒர்க் பண்ணுவீங்க, கிரவுண்ட் ஒர்க் பண்ணுற கஸ்டமர்ஸ், அவங்க தான் எண்டு கிளைண்ட்டு. ஃபஸ்ட்டு ஒன்றா பார்ப்போம். சென்டிங் ஆர்கனைசேஷன் என்ன, அவங்க என்னெல்லாம் உங்களுக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டிங் ஆர்கனைசேஷன் எல்லாமே இவங்க கையில் தான் இருக்குது. ஒன்று, நான் எம்டிங்க, அப்போ நான் ஒரு 10th முடிச்சிருக்கேன், நான் 12th முடிச்சிருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, நான் 12thலாம் முடிச்சிருக்கேன் அப்படின்னு. காலேஜ் முடியலை, இந்த விசாவுக்கு அந்த ஒரி தேவையில்லை, கிராஜுவேஷன் தேவையில்லை. ஸோ நீங்கள் 10th or 12th முடிச்சிருந்தா போதுமானது. அதுக்கப்புறம் என்ன தேவை? டிஐடிபிக்கு ஜாப்பனீஸ் சர்டிஃபிகேட் தேவை. ஜாப்பனீஸ் சர்டிஃபிகேட் நான் எங்கே போய் வாங்குறது, எப்படி ஜாயின் பண்ணி படிக்கிறது? அதுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். N5, N4, N3 இந்த மாதிரி உங்களுக்கு என்ன லெவல் ஜாப்பனீஸ் வேணுனாலும் மந்த்லி கிளாஸஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். எப்போவுமே மந்த்லி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு ஆட்கள் வரதை பொறுத்து ஒரு மாதம் விட்டோ 2 மாதம் விட்டோ அப்படி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், பேஸ்ட் ஆன் த கவுண்ட் அப்படிங்கிறது. ரெண்டாவது ஸ்க்ரீனிங் ப்ராசஸ். ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஜாப்பனீஸ் ட்ரைனிங், கல்ச்சரல் ட்ரைனிங்னு சொல்லி நம்மள்ட்ட இருக்கும், அது எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். ரெண்டாவது ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் பாஸ் பண்ணதுக்கப்புறம், அதாவது ஜேஎல்பிடி பாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு டிஐடிபிக்குன்னே ஒரு ரெஸ்யூம் ஃபார்மெட் இருக்குது. அந்த ரெஸ்யூமில் உங்களோட டீட்டெயில்ஸை ரெடி பண்ணி உங்களோட ரிசல்ட், ஜேஎல்பிடி ரிசல்ட்டை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் ஏற்கனவே ஜப்பானில் கான்ட்ராக்ட் போட்டிருக்கிற குமியாய் கம்பெனிஸுக்கு அனுப்புவோம். குமியாய் கம்பெனிஸ்னால் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குற கம்பெனிஸ், பார்ட்னர்ஷிப் கம்பெனிஸ் அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு அனுப்புவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுவாங்க. இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணிட்டு ஃபஸ்ட் ரவுண்ட் இன்டர்வியூவில் உங்களோட ஜாப்பனீஸ் ஓகேவா, உங்களோட சர்டிஃபிகேட்லாம் உண்மையிலே இருக்கா, நீங்கள் வந்துட்டு உண்மையிலே ட்ரெயினாக இருக்கீங்களா, நீங்கள் எக்யூப்டான பர்சனா அப்படிங்கிற எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணிடுவாங்க இன்டர்வியூவில் வச்சே. இது எல்லாமே ஓகே அப்படின்னா ஃபைனல் ரவுண்ட் இன்டர்வியூ எண்டு கிளைண்ட்டுக்கு ஷெடியூல் பண்ணுவாங்க. எண்டு கிளைண்ட்டோட இன்டர்வியூவில் நீங்கள் வந்துட்டு செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அனுப்ப சொல்லுவாங்க இங்கேருந்து அங்கே. எதுக்குன்னா COE ப்ராசஸ். COEனா சர்டிஃபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி. இந்த ப்ராசஸ்க்கு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அனுப்பணும். அதுக்கப்புறம் COE அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நாள்லேருந்து 90 நாளோ 120 நாளுக்குள்ளேயோ உங்களோட COE மீன்ஸ் விசா தான், ஒன்றும் இல்லை, அது அங்கேருந்து இங்கே உங்களோட சென்டிங் ஆர்கனைசேஷனுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, சென்டிங் ஆர்கனைசேஷன் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு இந்தியாவில் இருக்கிற ஜப்பான் எம்பசியில் போய் கொடுத்து ஸ்டாம்பிங் பண்ணுவாங்க. விசா ஸ்டாம்ப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கப்புறம் டிக்கெட் பண்ணி எப்படிலாம் டிக்கெட் போட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படிலாம் போகணும் வரணும்னு கைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ராவலுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸு இங்கே வந்து இறங்கினதுக்கப்புறம் அக்காமடேஷன்லாம் கரெக்டாக இருக்கா, அவங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சா, பேரோலில் என்ரோல் ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேண்டிடேட்டு கூடயும் அங்கே இருக்கிற குமியாய் கம்பெனிஸ் கூடயும் கோஆர்டினேட் பண்ணுவாங்க.
இது எல்லா விஷயத்தையும் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு செலவுகள் இருக்கும். உங்களுக்கு விசா அப்ளை பண்ணுறதுலேருந்து, டிக்கெட் போடுறதுலேருந்து, சிஓஇ அப்ளை பண்ணுறதுலேருந்து, குமியாய் கைஷாட்டை இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுறதுலேருந்து, உங்களுக்கு ஜாப்பனீஸ் ட்ரைனிங் கொடுக்குறதுலேருந்து, எக்ஸாம் அப்ளிகேஷன், கல்ச்சரல் ட்ரைனிங், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக நம்ம வாங்க முடியாது. ஸோ அதுக்குன்னு ஒரு பர்டிகுலராக ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, ரீசனபிள் அமௌண்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் வந்துட்டு பே பண்ணி நீங்கள் அட்மிஷன் போட்டு சேர்ந்து படிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அட்மிஷன் போட்டு படிக்கலாம். இதுதான் செட்டிங் ஆர்கனைசேஷனோட வேலை. அதாவது A to Z வரைக்கும் இவங்க தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இதில் நீங்கள் இவங்க கூட மட்டும் காண்டாக்டில் இருந்தால் போதும். ஏன்னா வேறு யார் கூட உங்களால் இருக்க முடியாது, இவங்களோட இருந்தால் மட்டும் போதும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இறங்கிட்டீங்க. ரெண்டாவது யார்? குமியாய் கைஷா. குமியாய் கைஷானா யார்? பார்ட்னர்ஷிப் அல்லது கேரண்டி கம்பெனி. அவங்க தான் ஆக்சுவலாக ஜப்பானில் உங்களுக்கு எம்ப்ளாயர். நீங்கள் அவங்களோட கம்பெனிக்கு கீழே தான் ஜப்பானில் ஒரு எம்ப்ளாயியாக நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க. அங்கேயும் உங்களுக்கு வந்து இறங்கணுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஜாப்பனீஸ் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம், கல்ச்சர் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணாலும் இருந்தாலும் இங்கே வந்துட்டு ஜாப்பனீஸில் இன்னும் கொஞ்சம் அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரியான கல்ச்சரல் ட்ரைனிங், அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரியான சில ஜாப்பனீஸ் ட்ரைனிங், அந்த கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு 15 to 30 days, ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சூட்டபுளான கிளைண்ட்ஸை தேடுவாங்க. கிளைண்ட்ஸுக்கு உங்களை தேடி இன்டர்வியூ பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க வேலைக்கு. அங்கே அனுப்பிச்சி விட்டு நீங்கள் போய் சேர்ந்த ஃபஸ்ட்டு நாள்லேருந்து உங்களுக்கான சம்பளம் வரும். நீங்கள் வேலைக்கு போகிறீங்க போகலை அதை பொறுத்தலாம் இல்லை. நீங்கள் வந்துட்டு போய் இறங்குனதுலேருந்து உங்களுக்கு மந்த் ஆன் மந்த் உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆகிடும். வேலையை பார்க்கையில் அதுக்கான இப்போ ஒரு வேலை ஓவர் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் வரும். அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்டிங், அதாவது டெய்லி எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கான எவ்வளோ சம்பளம், உங்களோட சேலரிக்கான ரெஸ்பான்சிபிள், உங்களுக்கான இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸு, ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸு, பென்ஷனு, இந்த மாதிரியான இது. அதுக்கப்புறம் உங்களோட டேக்ஸ் ஃபைலிங் எல்லாமே அந்த கம்பெனி பார்த்துக்கும். 1 year உங்களுக்கு டிஐடிபி விசா கொடுப்பாங்க. திருப்பி ரெனியூவல் பண்ணணும்ல, அந்த கம்பெனியே உங்கள்கிட்ட ரெனியூவல் பண்ணிடும். டிஐடிபி விசா ரெனியூவல் அவங்களே அடுத்தடுத்து ஒரு 3 வருஷத்துக்கு பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் உங்களோட ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரும். நீங்கள் தங்கியிருக்கிற இடத்துல ஏதாவது ப்ரோக் ஆகலாம், இல்லை உடையலாம், நம்மள அறியாமல் ஒரு ஆக்சிடென்டலாக ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கைட் பண்ணுறது, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அதை எப்படி நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது, இந்த மாதிரி உங்களை வந்துட்டு கரெக்டாக இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி உங்களை வந்துட்டு பாலிஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுதான் குமியாய் கைஷாவோட வேலை. கடைசியாக எண்டு கிளைண்ட், எங்கே நீங்கள் ஆக்சுவலாக போய் ஒர்க் பண்ண போகிறீங்க இல்லையா. இப்போ குமியாய் கைஷாங்கிறது ஒரு கான்ட்ராக்டர் கம்பெனி மாதிரி தான். அவங்க உங்களை ஒரு இடத்துக்கு வேலைக்கு அனுப்புவாங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், இல்லை ரோடாக இருக்கட்டும், இல்லை டிரைவிங்காக இருக்கட்டும், இல்லை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரியான நீங்கள் ஒர்க் பண்ண போகிற இடத்துலோட இடம், என்ன மாதிரியான வேலை, எவ்வளோ மணி நேரம் வேலை பார்க்க போகிறீங்க, ஓவர் டைம் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத முன்னாடியே முதல் வாரமே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு போன வாரம் நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கான ஃபீட்பேக்கு, உங்களோட ஸ்கில் எப்படி இருக்குது, உங்களை வந்துட்டு அங்கே இருக்கிறவங்களாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, உங்களோட டீம் லீட் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, உங்களால் அந்த வேலையை பார்க்க முடியுதா, உங்களால் ஒர்க் டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எங்கே போய் வேலை பார்க்குறீங்களோ அவங்க அந்த ரிப்போர்ட்ஸை யாருக்கு அனுப்புவாங்க? குமியாய் கைஷாவுக்கு அனுப்புவாங்க. ஏன்னா அவங்க தானே உங்களுக்கு சேலரி போடுறவங்க, அவங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. எவ்ரி டைம் எண்டு கிளைண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு குமியாய் கம்பெனி தான் கன்சர்ன், அவங்கள்ட்ட தான் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க. எண்டு கிளைண்ட்டு ஒரு நாள் நீங்கள் இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு போகிறீங்கன்னா அந்த ஒர்க்கு முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீக்கு வேறு கம்பெனிக்கு போய் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஒருவேளை ஒரு மாதம் அங்கே இருக்கும், அடுத்த மாதம் வேறு இடமா இருக்கும். இந்த மாதிரி அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். அஸ் யூஷுவல் நம்ம ஊரில் இப்போ ஒரு மேஸ்திரி வந்து கொத்தனார் வச்சு வேலை பார்ப்பார் இல்லையா, இன்ஜினியர்ஸ்லாம் வந்து கொத்தனார் வச்சு வேலை பார்ப்பார்ல, அதே கான்செப்ட் தான். நீங்கள் மேஸ்திரி உங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருப்பார். பட் அது வந்து எப்படின்னா நீங்கள் வேலைக்கு போகலாம் கொடுக்க மாட்டார். பட் இங்கே எப்படின்னா மந்த் ஆன் மந்த் நீங்கள் வேலைக்கு போனாலும் உங்களுக்கு கேரண்டி சேலரி இங்கே இருக்கும். இதுதான் இதோட தெளிவான விளக்கம். இதுக்கப்புறம் எப்படி சார் அட்மிஷன் போடுறது, நாங்கள் எப்படி வந்துட்டு உங்கள் இன்ஸ்டியூட்டில் சேர்றது, நாங்கள் எப்படி ட்ரைனிங் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் இதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், கீழே வாட்ஸ்அப் குரூப் கொடுக்குறேன். அதில் வாங்க, அதுலேருந்து அட்மின்ஸுக்கு நீங்கள் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணலாம், குரூப்லேயும் டவுட்ஸ் கேட்கலாம். உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் எல்லாத்துக்குமே வந்துடும். மேக்ஸிமம் இப்போ கேட்ட வரைக்கும் எல்லாருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டோம். அட்மிஷன் அதில் 2 பேர் போட்டிருக்கீங்க, அவங்களுக்கு நாங்கள் அட்மிஷன் போட்டிருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அதே மாதிரி அன்றைக்கி வந்துட்டு யூஸ்வலாக வர்ற விசாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஜினியரிங் விசா வந்துட்டு சொல்லலை. அந்த இன்ஜினியரிங் விசாவுக்கான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, யார் யாரெல்லாம் தகுதி, யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். பாஸ்போர்ட்டு, ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களோட யூஜி சர்டிஃபிகேட், ஏதாவது டிகிரியில் இன்ஜினியரிங்கோ இல்லை சயின்ஸ்லையோ நீங்கள் வந்துட்டு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருப்பீங்களே அது, ப்ளஸ் உங்களோட ஓவரால் மார்க் ஷீட், இது 2 வேணும்.
ஜப்பானில் நீங்கள் வந்துட்டு இந்தியாவிலேருந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க ஆன்லைன் மூலமாக. ஸோ அதில் ஆன்லைன் மூலமாக அட்டன் பண்ணி நீங்கள் ஆஃபர் லெட்டர் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ஆஃபர் லெட்டர் அது கண்டிப்பாக வைக்கணும். அதோடு சேர்த்து கான்ட்ராக்டும் உங்களுக்கு போட்டு சைன் பண்ண சொல்லியிருப்பாங்க, அந்த கான்ட்ராக்ட். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய் உங்களோட விசா அப்ளிகேஷன் ஃபார்முக்கான டீட்டெயில்ஸாக அவங்க அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு உங்களோட தங்குமிடம் விவரம் இருக்கும், எல்லாமே அதில் இருக்கும். அதை நீங்கள் ஃபில் பண்ணிடணும். அதுக்கப்புறம் உங்களோட சிஓஇ அதுவும் அங்கேருந்து அனுப்பிச்சிடுவாங்க. உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குற கம்பெனியே உங்களோட சிஓஇயை அனுப்பிச்சிடுவாங்க. இதுதான் அதுக்கான ரெக்வயர்ட் டாக்குமெண்ட். இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா ஐடி முடித்தவங்க, இன்ஜினியரிங் முடித்தவங்க, எனி டிகிரி முடித்தவங்க, வித் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, ஒரு சில நேரம் ஜேஎல்பிட்ட N2 N3 முடிச்சிருந்தாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எடுத்துப்பாங்க. அவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ இது வந்துட்டு இன்ஜினியரிங் விசாவுக்கான இது. இன்ஜினியரிங் விசா மூலமாக வந்தால் என்ன பெனிஃபிட்னா டிபெண்டன்ட் விசா, உங்களோட ஒய்ஃப் உங்களோட குழந்தைங்களே நீங்கள் உங்களோட கூட்டி இங்கே ஜப்பானில் வச்சுக்கலாம். இது டிஐடிபியில், ஸ்டூடெண்ட் விசாவில், எஸ்எஸ்டபிள்யூ விசாவில் உங்களால் பண்ணுறது கஷ்டம். டிஐடிபியில் கண்டிப்பாக பண்ண முடியாது, எஸ்எஸ்டபிள்யூவில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இன்ஜினியரிங் விசாவில் கண்டிப்பாக நீங்கள் கூட்டி வச்சுக்கலாம். அம்மா அப்பாவுக்கு வந்து கஷ்டம், அது வந்து நீங்கள் 90 days அந்த மாதிரி தான் வச்சுக்க முடியும். ஆனால் உங்களோட ஒய்ஃப் குழந்தைங்கள நீங்கள் உங்கள் கூடயே வச்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு விசா பற்றின விவரங்களுக்கு, டிஐடிபி அட்மிஷன் ப்ரொசீஜருக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸோ இல்லை அட்மிஷன் ப்ராசஸுக்கான இனிஷியேஷனோ, இல்லை நாங்கள் ரெடியாக இருக்கோம், நாங்கள் வந்துட்டு அட்மிஷன் போடுறோம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா இதில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணுங்கள், மெயில் பண்ணுறதுனாலும் உங்களோட டீட்டெயில்ஸை மெயில் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.